இங்க பாருங்க, உங்ககிட்ட பணம் வட்டிக்கு கொடுத்தது என் ஃப்ரெண்ட் இல்ல. இப்ப சொல்றேன், எல்லார்கிட்டையும் சொல்றேன், நான் தான். என்கிட்ட வாங்கின 7.5 லட்சம் ரூபாவை வட்டியும் முதலமா எடுத்து வச்சுட்டு வெளியே போடா நான் ஏன்னு சொல்லுங்க. நான் போறேன். ஏன் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே கூட போயிடுறேன். அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நான் மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி, புள்ள, மாமியாரு எல்லாருமே என் கூட தான் இருப்பாங்க. உங்களால ஆனத பாத்துக்குங்க. அதானே, அவங்க மட்டும்தான் விவரமா? நாங்க என்ன இழிச்சவாயா? நாங்களும் லட்ச லட்சமா கொட்டி அழுதுருக்கோம். உங்களுக்காக ஸ்டேஷன்ல கட்டினது, கடையில திருடு போனது எல்லாத்தையும் மொத்தமா செட்டில் பண்ணுங்க. அப்புறமா வீட்டை விட்டு போறத பத்தி பேசுவோம். உமா ப்ளீஸ். என்ன உமா? இப்போதைக்கு நானும் இங்க இருக்கிறது தான் சரி. பா, இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக என் நகையை வச்சுதான் நான் பணத்தை கட்டினேன். அந்த காசை எனக்கு திருப்பி கொடுக்கற வரைக்கும் நானும் இந்த வீட்டை விட்டு எங்குமே போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். மலரு, என்ன மலரு? சும்மா இருப்பாண்டி. மலரு, என்ன பேசுற நீ? அத்தை, இது எனக்கும் எங்க அப்பாக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுல யாருமே தலையிடாதீங்க ப்ளீஸ். சீதா பார்த்தல்ல? சபாஷ். உங்க எல்லாரையும் வெளியில போங்கன்னு சொன்னதும் மானரோஷத்துக்கு கட்டுப்பட்டு நீங்க எல்லாம் பொட்டி படிக்க தூக்கிட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா எல்லாரும் காலையும் விழுந்து நானே மன்னிப்பு கேட்டு போகாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கன்னு எனக்கு மறுபடியும் புரிய வச்சிட்டீங்க. உங்களோட அத்தனை முகத்தையும் நான் பார்த்துட்டேன். இந்த முகத்தையும் பார்க்கணும்னு தான் அப்படி சொன்னேன். ஆனா நீங்க யாரும் என்னை ஏமாத்தல. நான் என்ன நினைச்சனோ அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. வேண்டாம், இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம். எல்லாரும் கேட்ட பணத்தை நான் செட்டில் பண்றேன். டேய் ராஜா, உன்னோட 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டியும் முதலுமா செட்டில் பண்றேன். அதுக்கப்புறம் உங்க பெட்டி படுக்கைய நானே தூக்கி வெளியேறேன். என்னையா வேற எதுவும் அங்க கொடுத்தது இங்க கொடுத்ததுன்னு நீங்களும் ஒரு கணக்கு வச்சிருப்பீங்களே, அந்த கணக்கை போட்டு உங்க பொண்ணுகிட்ட கொடுத்து விடுங்க. அதையும் சேர்த்து உங்க பொண்ணுகிட்ட நான் செட்டில் பண்றேன். நீ என்ன கேட்ட? என்னதான் அது நான் சம்பாதிச்ச நகையா இருந்தாலும் அது உனக்கு சொந்தமானதுதான். அதுவும் இல்லாம நீ அந்த காசை கொடுத்ததுனாலதான்
என் உசுரே எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அந்த காசையும் நான் உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். என்னண்ணே அதான முறை. அப்பதான் நீ கொடுத்த உயிர் பிச்சைய நான் திரும்ப வாங்க முடியும். பாத்தியா சீதா, பாத்தியா நம்ம பிள்ளைங்கள? இவங்களத்தான் நம்ம பெத்து வளர்த்து இத்தனை வருஷமா ஆளாக்கி வச்சிருக்கோம். பாரு சீதா, பாரு, எல்லார் முகத்தையும் பாரு. இதுதான் நமக்கு நிலைமை, புரிஞ்சுக்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லுவியே. இப்ப பாத்தியா அந்த பிள்ளைங்களோட சுயரூபத்தை? இனிமே உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எங்க குடும்பம்னு சொன்னது என்னையும் சீதாவையும் மட்டும்தான். இது மட்டும்தான் எங்க குடும்பம். சீதா, இனிமே இந்த வீட்டுல சமைக்கிறது, துவைக்கிறது, துடைக்கிறது, போறது வாரது, எந்த வேலையா இருந்தாலும் நீ எனக்காக மட்டும் செய், நான் உனக்காக மட்டும் செய்றேன். இவங்கெல்லாம் யாரு தெரியுமா? நம்ம வீட்டை பாகம் பாகமா பிரிச்சு வச்சிருக்கிற ஆக்கிரமிப்பாளர்கள். இவங்க கிட்ட இருந்து நம்ம வீட்டை மீட்க வேண்டியது நம்மளோட முதல் வேலை. அழாத சீதா, பத்தி போற அளவுக்கு அழுதாச்சு. இதா பார், இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட உன் கண்ணில் நான் பார்க்க கூடாது. அழாத சீதா, கண்ணை தொடச்சுக்க. பணத்தை திருப்பி தர்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை பாகம் பிரிக்கிறேன். இனி இந்த கோட்டை தாண்டி நானும் சீதாவும் வரமாட்டோம். அதேதான் உங்ககிட்ட நானும் எதிர்பார்க்கிறேன். வா சீதா. இந்த வீட்டில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்ககிட்ட சொல்லாம எந்த முடிவும் எடுத்ததில்லை. என் மனசுல என்ன பேசணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் பேசிட்டேன். நீ என்ன மனநிலையில் இருக்கன்னு புரிஞ்சுக்காம உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாமே பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புன்னு உனக்கு தோணுதா சீதா? நீங்க தப்பு பண்ணிட்டதா நான் நினைக்கலங்க.
இந்த வீட்ல நம்மள சுத்தி நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளவு வருத்தமும் சங்கடமும் கொடுத்துருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதனாலதான் நீங்க அப்படி பேசியிருக்கீங்க. ஆனா நம்ம சண்டை போடுறதுக்கு முன்னாடி யாரு கூட சண்டை போடுறோங்கிறதையும் பார்க்கணும் இல்லைங்க. அவங்கெல்லாம் யாருங்க? நம்ம பெத்த பசங்க தானே. அவங்கள நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு வாழ்க்கையில அப்படி என்னங்க நம்ம சாதிக்க போறோம்? என்ன பாக்குறீங்க? 10 நாளா நான் உடம்பு முடியாம வீட்லயே கண்ணை மூடிட்டு இருந்துட்டேன். ஆனா மொத்த கஷ்டத்தையும் அனுபவிச்சது நீதான். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த பிள்ளைங்களுக்கு ஆதரவா உன்னால எப்படி பேச முடியுது? நியாயம் உங்க பக்கம் இருக்கும்போது அத மீறி நான் எதையும் சொல்ல போறது இல்லைங்க. ஆனா விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. அதுவும் யாருக்கு விட்டு தர போறோம்? யார மன்னிக்க போறோம்? நம்ம பிள்ளைங்கள தானேங்க. விட்டு கொடுக்குற நிலைமையில தான் நான் இருந்தேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நமக்குன்னு 4 காசு எடுத்து வைக்காம கையில இருந்த மொத்தத்தையும் தொடச்சி அவங்களுக்கு தானே கொடுத்தேன். நான் இனிமே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிற நிலைமையில இருக்கும்போது யார் விட்டு கொடுத்துருக்கணும்? அப்பா இப்படி இருக்காரேன்னு உணர்ந்து அவங்க தானே விட்டு கொடுத்துருக்கணும். இன்னமும் நான் விட்டு கொடுக்கணும்னு நீ நினைச்சா விட்டு கொடுப்பேன். ஆனா இப்ப இல்லை. நான் பழையபடி இவங்க முன்னால பழைய மார்க்கண்டையனா பெரிய ஆளாகி காமிச்சிட்டு அப்புறம் விட்டு தர்றேன். என்ன சீதா, ஒண்ணுமே பேசாம இருக்க? உன் மனசுல என்ன இருந்தாலும் சொல்லு. நீ இவங்களுக்கு அம்மாவாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பொண்டாட்டி. அவங்க யாருமே நம்ம 2 பேரையும் அவங்களோட சேர்த்துக்கல. எப்படி நம்ம வாழ்க்கைய 25 வயசுல ஆரம்பிச்சோமோ அதே போல திரும்பவும் இந்த 56 வயசுல விட்ட இடத்துல இருந்து இல்ல முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ரொம்ப நாளா சுமந்துட்டு இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீத்தாச்சு. ஏதோ பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. சரிங்க, அடுத்து என்ன பண்ண போறதா இருக்கீங்க? அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆனா நடந்தது மட்டும் ரொம்ப சரின்னு படுது. எனக்கு புரியுது சீதா. உனக்கு இன்னமும் கூட கொஞ்சமா நம்ம பிள்ளைங்க மேல நம்பிக்கையும் நல்ல அபிப்பிராயமும் ஓடிக்கிட்டு இருக்கு. நாம அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை தட்டாம கேட்டு ஆடினப்பவே நம்மளை விரட்டி அடிச்சாங்க. இப்ப நான் அவங்களோட பணத்தெல்லாம் திரும்ப தந்ததுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கேன். இனிமேதான் அவங்களோட மோசமான முகத்தெல்லாம் நீ பார்க்க போற. நான் தெளிவா இருக்கேன் சீதா. உன் மனசுதான் இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் நான் எடுத்த முடிவு உனக்கு சரின்னு படும். மாப்பிள்ள, இல்ல இப்போ உங்க குடும்பத்துல நிலைமை சரியில்லை போல. அதுக்கு நான் கிளம்பி என் வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். இனி என்னால உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாருங்க. பொண்ணு வீடு சம்மந்தி வீடுன்னு உரிமையோட வந்தேன். வந்த இடத்துல உங்களோட நிலைமைய பார்த்து இருந்த ஒத்த வீட்டையும் நான் உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டேன். ஆனா உங்க அப்பா அதெல்லாம் எதையுமே யோசிக்காம
இன்னைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி தள்ளிட்டாரு. எதையும் அப்பப்ப சொல்லாம எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்ள. இனி என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாருங்க. நான் போறேன் மாப்ள. இனி எனக்கு அந்த ஆண்டவன் மட்டும்தான் துணையா இருக்கணும். என்ன விளையாடுறீங்களா? அவர் பேசின எல்லாத்தையும் நீங்களும் தானே கேட்டுட்டு இருந்தீங்க. ஆ, அவர் என்ன உங்களை மட்டுமா திட்டினாரு? என்ன திட்டலையா? உங்க முன்னாடி உங்க பொண்ணை திட்டலையா? ரவியை திட்டலையா? அவன் பொண்டாட்டி ஏன் அவன் மாமனார கூட திட்டல? அத்த, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லத்த, 7.5 லட்சம் ரூபாய், மொத்தம் 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். அவருக்கு இது வரைக்கும் அதிகமா கடன் கொடுத்திருக்கிறதே நான் மட்டும்தான். அதை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் யாரும் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக தேவையில்லை. பேசாம இங்கே இருங்க. என்ன மேகலா இப்படி பேசிட்டு இருக்காரு? ஆமாமா, பெத்த புள்ளிய வேணான்னு தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இன்னைக்கு வெளியில போடான்னு அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு. சொந்த வீட்லயே நாங்க இப்ப அனாதை ஆயிட்டோம். நீயும் இந்த நேரத்துல இப்ப ஒத்தைய எங்களை தவிக்க விட்டுட்டு போறேன்னு சொன்னா நாங்க எங்கம்மா போவோம்? எங்களுக்குன்னு அப்புறம் வேற யார் இருக்கா? ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்ப தேவையில்லாத சென்டிமெண்ட்லாம்? 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். எப்படி இருந்தாலும் செட்டில்மெண்ட்னு வரும்போது அவங்கள விட நமக்கு 50-60 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா தான் வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி பேசாம இரு. ஏங்க, அது சரி, உங்ககிட்ட நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. சொல்லிருந்தா நீ என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சதை முன்னாடியே தெரிய வச்சிருப்ப. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உளறி கொட்டிருப்ப. அதனாலதான் சொல்லல. அப்படி இல்லைங்க, இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஆச்சே, அதான் கேட்டேன். அவர் திட்டும்போது பாத்தீங்களா? உங்க மேலதான் ரொம்ப வெறுப்பா இருக்கிற மாதிரி பேசினாரு பாருங்க. உங்க அளவுக்கு ரவி திட்டல. சொல்ல போனா நீ அப்படி இப்படின்னு அட்வைஸ் தான் பண்ணாரு. உங்களை தாங்க ரொம்ப பேசிட்டாரு. அவர் அப்படிதான் தெரிஞ்சு போச்சுல. பேங்க்காரன் வீட்டை ஏலத்துக்கு விட்டுருவேன்னு சொன்னப்போ எதுவுமே நடக்காத மாதிரி போன ரவி, ரேவதி, மலரு அவங்களா இன்னைக்கு கணக்கு தெரியல. ஆனா காசு கொடுத்து உதவி பண்ணனா நான் தான் கெட்டவன் ஆயிட்டேன்ல. நானும் இங்கதானே இருந்து எல்லாத்தையும் பார்க்க தானே போறேன். அவர் என்ன பண்றாருன்னு நானும் பாக்குறேன். கொடுத்தத வாங்கிட்டு போடுறத சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா இல்லாம இன்னைக்கு என்னையே அவ்வளவு பேச்சு பேசிட்டார்ல. காட்டுறேன் காட்டுறேன் இந்த ராஜா யாருன்னு அவருக்கு நான் காட்டுறேன். டேய் ராஜா, நான் பேசினதெல்லாம் தப்புடா, என்ன மன்னிச்சிடுறான்னு அவர் வாயாலேயே கேட்க வைக்கிறேன். இவங்க 2 பேரும் இந்த வயசான காலத்துல அப்படி என்ன பெருசா சாதிச்சிட போறாங்க? அந்த காலத்துல நீங்க சொன்னத பிள்ளைங்க கேட்டாங்க. பிள்ளைங்க தலையெடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பிள்ளைங்க சொல்றத நீங்க கேட்கணும்ல. ஏதோ இருக்கிற கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு எதுக்கு இந்த சவடாலு? மேகலா, நீ பாத்துக்கிட்டே இரு. அவர் என்ன ஆவறாருன்னு மட்டும் நீ பாத்துக்கிட்டே இரு. எங்க போயிட போறாரு? அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தானே சும்மா உட்காந்துட்டு இருக்க போறாரு. அப்படியே எவ்வளவு நாள் தான் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதே இடத்துல சோத்துக்கு வழி இல்லாம அவர் பிச்சை எடுக்கிறத நான் பார்க்க தான் போறேன். சரி விடுங்க, பெத்தவங்கள போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. யாரு அவரா பெத்தவரு? என்ன புள்ளையா இல்ல வெளியே போடான்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும் எதுக்கு அவர் அப்பாவா நினைக்கணும்? சரி விடுங்க, அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரி. ஏய், என்ன இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இப்படி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க? நீ எவ்வளவு நல்லவ, எவ்வளவு பெரிய ஆளுன்னு யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா? இப்பதான் என்னவோ பெத்தவங்க அப்பா நொப்பானுகிட்டு. இப்ப எதுக்கு உங்க அப்பா மேல இருக்கிற கோவத்தை ஏன் மேல காட்டுறீங்க? இந்த பார், கோட்டை தாண்டி அந்த பக்கம் ஒரு அடி எடுத்து வச்ச கால் இருக்காது, தெரிஞ்சுக்கோ. எங்க அம்மா அத சொன்னுச்சு, இதை கேட்டுச்சுன்னு பாக்குறது பல்ல காட்டுறதுன்னு எதுவும் பண்ணக்கூடாது. அவர் போட்ட கோட்டை அவரே அழிச்சிட்டு வந்து என்கிட்ட வந்து கால்ல விழுறத நான் பார்க்க தாண்டி போறேன். கரெக்ட் தான். வயசானவருக்கே அவ்வளவு இருக்கும்போது உங்க உடம்புலயும் அந்த ரத்தம் தானே ஓடுது. நீங்க மட்டும் என்ன சும்மாவா? நீங்களும் கை நிறைய சம்பாதிக்கிறீங்க,
ராஜா மாதிரி புள்ள இருக்கான். நமக்குன்னு நிலம் வேற வாங்கி வச்சிருக்கோம். உங்க அப்பா எப்ப காசு கொடுக்கறாரோ அப்ப நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவு தூரம் ஏன் போனோம்? அதுக்கு முன்னாடியே அவர் பேசின பேச்சுக்கு நல்லா அனுபவிப்பாரு. அதையும் நான் இதே வீட்டுல இருந்து பார்க்க தானே போறேன். சின்ன நீயே பேசு. இந்த பாரு மலரு, இன்னைக்கு நீ உங்க அப்பா கையில பேசிக்கினது ரொம்ப தப்பு தெரியுதா? எங்களுக்கு மனசே ஒப்ப மாட்டேங்குது. நாங்க கிளம்புறோம். நீங்க இருந்து உங்க அப்பாவோட உடம்பு நல்லாகிற வரைக்கும் பார்த்துட்டு அப்பாலைக்கே வந்து சேரு. யோ நல்லா துண்டோம்ல, வா கிளம்பு. என்னது, வீட்டுக்கு கிளம்புறீங்களா? ஆமா. இங்க பாருங்க, இனிமே இதான் நம்ம வீடு. முதல்ல வீட்டுக்கு போய் நம்ம பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நம்ம இனி இங்கதான் இருக்க போறோம்.